கர்நாடகாவில் கடந்த 4 நாட்களாக தமிழகத்திற்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீர் திறந்து விட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைப்புகள் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு கட்டமாக இன்று அங்கிருக்கக்கூடிய அரசு துறை சார்பிலான நிறுவனங்கள், அதாவது போக்குவரத்து துறை, வழக்கறிஞர்கள் சங்கம் என பல்வேறு அமைப்புகள் சார்பில் இன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பு காரணமாக இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக சென்னையிலிருந்து வழக்கமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட கர்நாடக பேருந்துகள் இங்கு சென்னையிலிருந்து புறப்படுவதும் அங்கிருந்து வருவதுமாக இருக்கும். ஆனால் இன்று இந்த போராட்டம் காரணமாக தற்பொழுது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள், அதாவது கர்நாடக பேருந்துகள் அனைத்துமே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லை பகுதியான கிருஷ்ணகிரி வரைக்கும் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் பாதுகாப்பு கருதி அங்கேயே நிறுத்தி வைக்கப்படுவதாகவும், மேலும் முழு அடைப்பு காரணமாக போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் நேற்று முன்தினம் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் சில பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்ததால் பயணிகள் மிகுந்த சிரமமின்றி சற்று கர்நாடகத்துக்கு சென்று வந்திருந்தனர். ஆனால் தற்பொழுது முழுமையான பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் மிகுந்த சிரமம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் இன்று காலை கோயம்பேடுக்கு வர வேண்டிய காய்கறிகள்லாம் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையாக காய்கறிகள்லாம் கோயம்பேடுக்கு வராத ஒரு சூழல் நிலவுகிறது. மேலும் அங்கு கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய இந்த காய்கறிகள் ஆகட்டும், இங்கிருந்து பயணிகள், அதாவது இங்கிருந்து அங்கு செல்லக்கூடிய பயணிகளும் அங்கிருந்து இங்கு வரக்கூடிய பயணிகளும் மாலை 6 மணிக்கு மேல் சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன்.